ஹே கைஸ், இன்னைக்கு க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டில் உலகின் நம்பர் ஒன்னாக இருப்பது சவுதி அரேபியாவோட அராம்கோ என்ற நிறுவனம். இது அரசு நிறுவனம் என்பதனால இந்த நிறுவனத்தால் வரக்கூடிய பல பில்லியன் டாலர் அந்த நாட்டுக்கு சொந்தமாகுது. அதனால அந்த நாட்டோட பொருளாதாரமே இதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லலாம். அந்த நாட்டுக்கு ஒரு பொன்முட்டையிடும் வாத்து என கூட சொல்லலாம். இந்த நிறுவனத்தை பற்றி ரீசெண்டாக பிரேக்கிங் நியூஸில் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, செப்டம்பர் 14 2 ஆயில் ப்ராசஸிங் யூனிட்டில் ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. அதை பற்றி நிறைய நியூஸ் வந்திருக்கும். யார் பண்ணாங்க, எதற்காக பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆயில் ஃபெசிலிட்டி மேலே நடந்த ட்ரோன் அட்டாக்னால என்ன பாதிப்பு உண்டாயிருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு சவுதி அரேபியாவில் 9.8 மில்லியன் பேரல்ஸ் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேரல் ஆயில் ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ 50% மேலான ஆயில் ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு இந்த அட்டாக்னால. இது வேர்ல்டு வைட் பார்த்தோம் அப்படின்னா 5% ஆஃப் ஆயில் ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அதனால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, சவுதி அரேபியாவிலேருந்து பல நாடுகள் ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா போன்ற ஏஷியாவில் பல நாடுகளுக்கு சவுதி அரேபியாவிலேருந்து ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஆயில் தட்டுப்பாடு உண்டாச்சு அப்படின்னா பெட்ரோல் டீசலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதை சார்ந்து இருக்க மற்ற பொருளாதாரமும் நமக்கு பாதிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்க இப்போ அப்படின்னா, சவுதி அரேபியா ஆயில் ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரேஜில் இருந்து ஆயிலை மற்ற நாடுகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது, இந்த ஆயில் சப்ளையில் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்ட்டு சவுதி அரேபியாவை சேர்ந்த அராம்கோ நிறுவனம் CEO சொல்லியிருக்காரு. சரி, இந்த அட்டாக் யார் பண்ணாங்க அப்படின்னா, சவுதிக்கு பக்கத்து நாடான யெமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் அப்படின்ற கிளர்ச்சியாளர்கள் பண்ணாங்க. இதற்காக 10 சூசைட் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் க்ரூயிஸ் மிசைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அட்டாக் இந்த அளவுக்கு பெரிதாக நடக்க முடிஞ்சுது. அதே போல் இது ஏற்கனவே நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. சவுதிக்கும் யெமனுக்கும் பார்டரில் இருக்கக்கூடிய மிலிட்ரி போஸ்ட், கமாண்ட் போஸ்ட் மற்றும் அந்த பார்டரில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸ்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு பெரிதாக பாதிப்பு உண்டாகிற அளவுக்கு இதற்கு முன்னே அவங்க பண்ணலை. ஸோ இதுதான் முதல் முறை இந்த அளவுக்கு பெரும் பாதிப்பு உண்டான ஒரு அட்டாக் மேற்கொண்டது. சரி, எந்த காரணத்துக்காக ஹூத்திஸ் சவுதி அரேபியாவை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, 2014 ஆண்டு யெமன் நாட்டிலோட சனா அப்படின்ற கேபிட்டலை கேப்சர் பண்ணுறாங்க இந்த ஹூத்திஸ் ரெபல்ஸ். அந்த நாட்டோட பிரசிடண்டாக இருந்தவர் இந்த சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக இருந்தவர் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்தவர். ஸோ அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதுனால இந்த ஹூத்திஸ் ரெபல்ஸ் அவரை வெளியேற்றிட்டு இவர்கள் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத சவுதி அரேபியா மற்றும் அந்த நாட்டோட நட்பு நாடுகள் UAE மற்றும் கத்தார், பஹ்ரைன் போன்ற பல நாடுகள் சேர்ந்து யெமனோட இந்த ஹூத்திஸ் ரிபல்ஸை விரட்டணும் அப்படின்ட்டு அட்டாக் மேற்கொள்கிறாங்க. 2015 ஆண்டு முதல் இன்னைய நாள் வரை தொடர்ந்து வான்வழி தாக்குதல், தரைவழி தாக்குதல் என தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்காங்க. இதற்காக தரைவழி தாக்குதல் பயன்படுத்துறதுக்கு மிலிட்ரி மேன் சவுதி அரேபியாவை சேர்ந்த வீரர்கள் போகிறது கிடையாது. ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து அவர்களுக்கு மாத சம்பளம் மாதிரி கொடுத்து தான் கொண்டு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலை அங்கே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 20,000க்கு மேலான மக்கள் சவுதி அரேபியாவோட இந்த அட்டாக்னால கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு ஆதங்கம், அந்த ஒரு வெறியினால் இப்போ யெமனில் இருக்க ஹூத்திஸ் இந்த மாதிரியான அட்டாக் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதை விட இன்னும் பெரிதாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா இந்த நாட்டு மேலே, அதாவது யெமன் மேலே அட்டாக் பண்ணுறதை நிறுத்தினால் நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சவுதிஸ் கிட்ட அமெரிக்கா மற்றும் UK ப்ரொவைட் பண்ணுற எல்லா விதமான மாடர்ன் வெப்பன்ஸ், டெக்னாலஜி மற்றும் லாஜிஸ்டிக் சப்போர்ட் எல்லாமே இருந்தும் கூட இந்த ட்ரோன் அட்டாக்கை அவர்களால் ஏன் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி எழுது. ஏன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து எல்லா விதமான மாடர்ன் வெப்பன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு மிசைல் வருது உள்ள அப்படின்னா, ஒரு ட்ரோன் வருது அப்படின்னா அதை அட்டாக் பண்ணக்கூடிய விதமான அந்த பேட்டரியும் அவங்க கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே இருந்து கூட அவங்க ஏன் பயன்படுத்தலை, அதில் பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு அமெரிக்காவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, எதிர்பார்த்த போல இந்த தாக்குதலுக்கு ஈரான் தான் முக்கிய காரணம். ஹூத்திஸ் ரெபல்ஸ்க்கு இவங்க தான் ஆயுதம் கொடுத்து சவுதி அரேபியா மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்த வைக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஈரான் இதை தொடர்ந்து மறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா சொல்ற போல ஈரான் இதை செஞ்சிருந்தாங்கன்னா அதற்கு காரணம் என்னவா இருந்திருக்குன்றதை பார்க்கலாம். 2015 ஆண்டு ஒபாமா US பிரசிடண்டாக இருக்கும்போது மற்ற நாட்டு தலைவர்களோட சேர்ந்து ஈரான் நியூக்ளியர் டீல் அப்படின்றத ஒன்று சைன் பண்ணாங்க. இதற்கு JCPOA அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன்படி ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யாது. அவங்களுடைய அணு உற்பத்தி 3.97% மேலே இருக்கக்கூடாது. அதாவது யுரேனியம் என்ரிச்மெண்ட் அந்த லெவலுக்கு மேலே போகக்கூடாது. அது பவர் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் பயன்படுத்தணும், ஆயுதம் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் அவங்களுடைய அக்ரிமெண்ட். இதற்கு உலக நாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகள் ஈரான் மீது வச்சிருந்த அந்த பொருளாதார தடைகளை நீக்கும்.
அதுதான் அந்த அக்ரிமெண்ட். இப்போ 2017ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு இந்த டீல்லேருந்து நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாடுகள்ட்டையும் கன்சல்ட் பண்ணாமல் அவங்க வெளியேறிட்டாங்க. இதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நியூக்ளியர் டீலால் இஸ்ரேலுக்கு வந்து பெரும் ஆபத்து இருக்குது, மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கும் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறாங்க. ஸோ அவங்க வெளியேறது மட்டும் இல்லாமல் ஈரான் மேலே ஏற்கனவே வச்சுருந்த பல பொருளாதார தடைகளை மீண்டும் கொண்டு வராங்க, பல புதிய பொருளாதார தடைகளும் கொண்டு வராங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஈரான் கிட்ட இருந்து எந்த ஒரு நாடும் க்ரூட் ஆயிலை வாங்கக்கூடாது. ஸோ இந்தியா உட்பட எந்த ஒரு நாடும் க்ரூட் ஆயிலை அந்த ஈரான் நாட்டுக்கிட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய சாங்ஷனாக இருந்துச்சு. ஸோ இது அந்த நாட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, பல ஆண்டுகளாக ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் இருந்து இப்போ அந்த நியூக்ளியர் டீலுக்கு பிறகு தான் அவங்களுடைய எக்கனாமி ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப பிரசிடென்ட் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரியான புதிய சாங்ஷன்ஸ் வரும் வகையில் அந்த நாட்டோட பொருளாதாரம் பெரும் பாதிப்புக்குள்ளாச்சு. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, எங்களால் ஆயில் விற்க முடியல அப்படின்னா யாருமே ஆயில் விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையில் பல விதமான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. அதில் சில நடவடிக்கைகள் பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் ஆயில் எக்ஸ்போர்ட்க்கு தடை விதித்த பிறகு தான் அபுதாபியில் ஆயில் டேங்கர் அட்டாக் மற்றும் கல்ஃப் ஆஃப் ஒமானில் ஒரு ஆயில் டேங்கர் அட்டாக் மற்றும் சவுதி அரேபியா பார்டரில் இருக்கக்கூடிய மிலிட்ரி போஸ்ட் மற்றும் அந்த நாட்டோட ஏர்போர்ட்டில் நடந்த அட்டாக், இப்போ ரீசெண்டாக இந்த ஆயில் ஃபெசிலிட்டி நடந்த அட்டாக். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது ஈரானால் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, அதை வந்து அமெரிக்கா தடுத்துட்டாங்க. அமெரிக்கா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட நட்பு நாடான சவுதி அரேபியா. ஸோ ஈரான் எந்தெந்த நாடுகளுக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சோ அந்த இடத்த இப்போ சவுதி அரேபியா பிடிச்சிட்டாங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு 5 மில்லியன் பேரல்ஸ் அனுப்பிட்டு இருந்தாங்க சவுதி அரேபியா அப்படின்னா, ஈரான் ஒரு 5 மில்லியன் அனுப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த மொத்தத்தையும் வந்து சவுதி அரேபியா பிடிச்சிடுச்சு. ஸோ அதனால இவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் அந்த நாடுகளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரும் கோபம் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கலாம். ஸோ அதனால தான் இது மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டு உலக நாடுகள் இவர்களை பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க, இந்த நாட்டு மேலே வச்சிருக்க பொருளாதார தடைகளை நீக்கணும் அப்படின்றத இவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இதை நாடுகள் கேட்பாங்களா அப்படின்னா இப்போதுக்கு அந்த ஒரு சாத்தியக்கூறுகள் கிடையாது. அமெரிக்காவும் ஈரான் மீது ஒரு கடுமையான போக்கு தான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதுக்கு அந்த நாட்டு மேலே வச்சிருக்க பொருளாதார தடைகளை நீக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் அமெரிக்கா ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் நாட்டு மீது வச்சிருக்க அந்த பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் நீக்குங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்றத ஒரு போல்டாக சொல்லிட்டாங்க. ஸோ பொருளாதார தடைகள் நீக்கினால் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்க இல்லாமல் ஒரு வாய்ப்பு இருக்கும். பட் அது தொடர்ச்சி அப்படின்னாக்கா ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ந்து சவுதி அரேபியா மேலே நடந்துட்டு தான் இருக்கும். அதற்கு ஈரானும் மறுப்பு தெரிவிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு சவுதி அரேபியாவோட ஆயில் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, இது ஒரு சில நாட்களில் சரியாயிடும், ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சரியாகிறதுக்கு மேலும் ஒரு சில வாரங்களுக்கு மேலே ஆகும். ஸோ அதனால் இப்போதுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் டெம்பரரியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல் வந்து பெரும் பாதிப்பை உண்டாயிருக்கு அப்படின்றது இதுவே ஒரு சான்றாக இருக்குது. ஸோ இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சவுதி அரேபியா மற்றும் ஈரான் மற்றும் யெமனில் நடக்க இந்த சண்டைகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.